அவன் உரைக்கப் பெற்றேனோ திருக்கச்சியார் போலே. சாமி, பூவிருந்தவல்லி என்னும் ஊரில் வைசிய குலத்தில் பிறந்தார் திருக்கச்சி நம்பி என்று ஆரம்பித்தாள் அந்த பெண். பெற்றோர்கள் அவருக்கு வைத்த பெயர் கஜேந்திரதாசர். கச்சி என்றால் காஞ்சிபுரம். அதனால் இவருக்கு திருக்கச்சி நம்பி என்று பெயர் ஏற்பட்டது. அது எப்படி என்பது சுவாரஸ்யமான கதை என்றாள். ராமானுஜர், பெண்ணே, நீ சொல்வது எல்லாமே சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது என்றார். அந்த பெண் வெட்கத்துடன் தொடர்ந்தாள். சாமி, சிறு வயதில் இருந்தே திருக்கச்சி நம்பி பெருமாளிடம் மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். தினமும் பெருமாளுக்கு பூ பறித்து கொடுப்பார். பெருமாள் கதைகளை விரும்பி கேட்பார். இவர்களுடைய குலத்தொழில் வியாபாரம். இவருடைய தந்தை அந்த ஊரில் வியாபாரம் செய்து வந்தார். நம்பிக்கு வாலிப வயது வந்த பொழுது இவருடைய தந்தை வியாபாரத்தை சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் செல்வமும் கொடுத்து வியாபாரம் செய்து பிழைத்துக்கொள் என்றார். நம்பிகள் தந்தை கொடுத்த பணத்தை பெருமாளுக்கும் அவருடைய அடியவர்களுக்கும் செலவு செய்தார். இந்த விஷயம் தந்தைக்கு தெரிந்தது. கொடுத்த செல்வத்தை வீணடித்து விட்டாயே என்றார். அதற்கு நம்பிகள், வீணடிக்கவில்லை, அந்த செல்வத்தை வைகுண்டத்தில் விதைத்து விட்டேன், அங்கே செல்லும் பொழுது அறுவடை செய்து கொள்ளலாம் என்றார். அவருடைய தந்தைக்கு மிகுந்த கோபம் வந்து நம்பிகளை திட்டினார். நம்பிகள் வீட்டை விட்டு வெளியேறி திருவரங்கம் சென்றார். திருவரங்கத்தில் ஆளவந்தார் என்ற வைணவ குருவிற்கு சீடரானார். பெருமாளுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டார். என்ன செய்யலாம் என்று யோசித்தார். ஒரு விசிறி செய்து எடுத்துக்கொண்டு திருவரங்கன் முன் சென்று விசிறத் தொடங்கினார். அரங்கன், நம்பியே, 2 பக்கமும் காவேரி ஓடுகிறது. அதை சுற்றி மரங்களும் செடிகளும் நல்ல ஜில் என்று காற்று வருகிறது. நீர் வேற விசிறினால் எனக்கு சற்று குளிர்கிறதே என்றார். நம்பி விசிறியுடன் திருமலை சென்றார். அங்கே திருவேங்கடவனுக்கு விசிறத் தொடங்கியதும், நம்பியே, நான் இருப்பதோ ஒரு மலை, என் தலைக்கு மேல் மேகங்கள், சுற்றி காடுகள், 2 பக்கமும் அருவிகள், எப்பொழுதும் குளிர் இங்கே, நீ வேற விசிறினால் எனக்கு நடுங்குகிறது என்றார். வேறு வழியின்றி நம்பி திருமலையில் இருந்து இறங்கினார். காஞ்சிபுரம் வந்தார். வரதராஜ பெருமாள் என சொல்லப் போகிறாரோ என்று நினைத்தார். காஞ்சி தேவ பெருமாளுக்கு மெதுவாக விசிறத் தொடங்கினார். மெலிதான காற்று பெருமாள் மீது பட காஞ்சி பெருமாளுக்கு அது இதமாக இருந்தது. பெருமாள் மகிழ்ந்து, திருக்கச்சி நம்பியே, நான் ஹோமகுண்டத்தில் இருந்து தோன்றியவன். அந்த வெப்பம் என்னை இன்னும் சுடுகிறது. நீ விசிறியது யசோதை கண்ணனுக்கு விசிறியது நினைவுக்கு வந்தது. தினமும் நீ வந்து எனக்கு இப்படி விசிறுவாயா? நம்பிக்கு மிகுந்த சந்தோஷம். அதனால் காஞ்சிபுரத்திலேயே தங்கி தினமும் தேவப்பெருமாளுக்கு விசிறி வீசும் தொண்டு புரிய தொடங்கினார். தினமும் பெருமாளுக்கு இவர் விசிறி விடும் பொழுது, நம்பி, இன்று ஊரில் என்ன செய்தி என்று அவருடன் பேசிக் கொண்டிருப்பார் பெருமாள். நாளடைவில் இவர் பெருமாளுக்கு உற்ற தோழனாகிவிட்டார். காஞ்சிபுரத்தில் ராமானுஜர் என்பவர் குருவாசம் செய்து கொண்டிருந்தார். ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகளிடம் மிகுந்த அபிமானம் வைத்திருந்தார். இருவரும் பெருமாளை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். ராமானுஜர் என்னும் பொக்கிஷம் நமது சமுதாயத்திற்கு கிடைக்க மூல காரணமாக இருந்தவர் திருக்கச்சி நம்பிகள். திருமாலின் தீவிர பக்தரான இந்த திருக்கச்சி நம்பிகள் காஞ்சி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வரும் வேளையில் இவரை 7.5 சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இவரிடம் சனி பகவான், சுவாமி, தங்களை பிடிக்க வேண்டிய நேரம் எனக்கு வந்துவிட்டது, அதற்கு தங்களது அனுமதி வேண்டும் என வணங்கி நின்றார். அதற்கு நம்பிகள், பகவானே, தாங்கள் என்னை பிடிப்பதால் ஏற்படும் கஷ்டங்களை நான் தாங்கிக் கொள்வேன். அந்த காலகட்டத்தில் நான் பெருமாளுக்கு செய்யும் கைங்கரியத்தில் ஏதேனும் இடைஞ்சல் ஏற்பட்டு விடுமே. எனவே 7.5 ஆண்டுகள் என்பதை கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டார். அதற்கு சனீஸ்வரர், 7.5 மாதங்கள் பிடிக்கட்டுமா என்றார். நம்பியோ 7.5 மாதம் அதிகம் என்று கூற 7.5 நாட்கள் பிடிக்கட்டுமா என்றார் சனி பகவான். வேண்டுமானால் 7.5 நாழிகை பிடித்துக் கொள்ளுங்களேன் என்று திருக்கச்சி நம்பிகள் கூற சனி பகவானும் அதற்கு ஒத்துக்கொண்டார். மறுநாள் நம்பிகள் பெருமாளுக்கு ஆலவட்டம் விசிறி விட்டு தமது இருப்பிடம் திரும்பினார். அப்போது சனி பகவான் நம்பிகளை பிடித்துக் கொண்டார். நம்பிகளுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிவிட்டது. அந்த நேரத்தில் கோயில் கருவறையில் திருவாராதனம் செய்ய ஆரம்பித்தார் ஒரு அர்ச்சகர். அப்போது நைவேத்தியம் வைக்கும் தங்க கிண்ணத்தை காணவில்லை. இதை யார் எடுத்திருப்பார்கள் என்று யோசித்து பார்த்தார் அந்த அர்ச்சகர். அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, கடைசியாக பெருமாளுக்கு கைங்கரியம் செய்துவிட்டு போனது திருக்கச்சி நம்பிகள். அவரோ மாபெரும் மகான். அவரா இந்த கிண்ணத்தை எடுத்திருப்பார்?
ஒரே குழப்பம். இருந்தாலும் சந்தேகம் மட்டும் தீரவில்லை. கோயில் அதிகாரிக்கு இந்த அர்ச்சகர் தகவல் தெரிவித்து விட்டார். கோயில் ஊழியர்கள் கோவில் முழுவதும் தேடினார்கள். ஆனாலும் கிடைக்கவில்லை. கடைசியாக நம்பிக்கு ஆள் அனுப்பி வரவழைத்து விசாரிப்பது என்று முடிவுக்கு வந்தனர். நம்பிகள் வரவழைக்கப்பட்டார். பெருமாளின் தங்க கிண்ணம் என்னவாயிற்று என்று ஆளாளுக்கு கேள்விகள் எழுப்ப புழுவாய் துடித்தார் திருக்கச்சி நம்பிகள். பெருமாளே, உனக்கு நான் செய்த பணிக்கு திருட்டு பட்டமா எனக்கு கிடைக்க வேண்டும்? எப்பொழுதும் என்னிடம் பேசுவாயே, இப்பொழுது பேசு, எல்லோரது முன்னிலையிலும் பேசு என புலம்பினார். ஆனால் பெருமாளோ அமைதியாக இருந்துவிட்டார். நம்பிகள் நம்பிக்கையை இழக்கவில்லை. பெருமாளே, எல்லாம் உன் விருப்பப்படி நடக்கட்டும் என சொல்லிவிட்டு தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்காக அரசவை நோக்கி காவலர்களால் அழைத்துச் செல்லப்பட்டார். மக்கள் அனைவரும் இவரை மிகவும் ஏளனமாக பார்த்தனர். இவருக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது. இதற்குள் 7:30 நாழிகை முடிந்தும் விட்டது. அப்போது கோயில் அர்ச்சகர்கள் ஓடி வந்தனர். சுவாமி கிண்ணம் கிடைத்து விட்டது. சுவாமியின் பீடத்திற்கு கீழே கிண்ணம் மறைந்து இருந்தது தெரியவில்லை. அறியாமல் நடந்த தவறுக்கு மன்னியுங்கள் என மன்னிப்பு கேட்டனர். சனி பகவானும் இறை தொண்டு செய்த நம்பியிடம் மன்னிப்பு கேட்டு விலகிக் கொண்டார். ராமானுஜர் திருக்கச்சி நம்பியை தன் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அதை நம்பி மறுத்து விட்டார். அதனால் ராமானுஜருக்கு சில சந்தேகங்கள் மனதில் இருந்து யாரிடம் கேட்பது என்று தெரியவில்லை. ஒரு நாள், நம்பியே, நீங்கள் தினமும் பெருமாளுடன் பேசுகிறீர்கள். எனக்கு மனதில் சில சந்தேகங்கள் இருக்கிறது. பெருமாளிடம் அதற்கு விடை கேட்டுச் சொல்லுங்களேன் என்றார். நம்பியும் சரி, கேட்டுச் சொல்கிறேன் என்றார். அன்று மாலை பெருமாளுக்கு விசிறிவிடும் பொழுது நம்பிகள் மெதுவாக பேச்சு கொடுத்தார். ராமானுஜருக்கு சில சந்தேகங்களாம் என்றார். பெருமாளும் அப்படியா என்று 6 வார்த்தைகள் கூறிவிட்டு, இதை ராமானுஜரிடம் சொல்லுங்கள், அவருக்கு தெளிவு பிறக்கும் என்றார். நம்பியும் அந்த 6 வார்த்தைகளை ராமானுஜரிடம் கூறினார். ராமானுஜரும் சந்தோஷத்துடன் நம்பியை வணங்கினார். சாமி, நான் திருக்கச்சி நம்பியைப் போல பெருமாளுக்கு விசிறினேனா? அவரைப் போல பெருமாளிடம் பேசினேனா? இல்லை அவரைப் போல பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் பாலமாக இருந்தேனா? எதுவும் செய்யவில்லை. அதனால்தான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண். ராமானுஜர், பெண்ணே, பெருமாள் சொன்ன அந்த 6 வார்த்தைகள் என்ன என்று கேட்டார். அந்த பெண், அது எனக்கு தெரியாது சாமி. 6 வார்த்தைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் ஒன்று ராமானுஜருக்கு பெரிய நம்பியே ஆச்சாரியன் என்பது. மற்றவை எனக்கு தெரியாது சாமி என்றாள். கூட இருந்த சிஷ்யர் ஏதோ பேச ஆரம்பிக்க ராமானுஜர் அவரை பேசாமல் இருக்க சொல்லிவிட்டு, பெண்ணே, அந்த 6 வார்த்தைகளை உனக்கு நான் பிறகு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது இன்னொரு சிஷ்யர், பெண்ணே, பெரிய நம்பிகள்தான் திருப்பானாழ்வார் பாசுரத்திற்கு தனியன் எழுதியவர் என்றார். உடனே அந்த பெண், அவன் மேனி ஆனேனோ திருப்பாணாரை போலே என்றாள். இந்த கதையை அடுத்த வீடியோவில் கேட்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.